இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட ஒரு நற்செய்தி தான். ஆண்டவர் கொடுக்குற செய்தியெல்லாம் நல்ல செய்தி தான். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு செய்தியாய் காணப்படும். ஏன்னா இதை கேட்குற உங்களுக்கு நிச்சயமாக இது தேவைப்படும். அப்படியாய் பார்க்கும்போது 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார். ஒருவேளை எத்தனையோ பேர் இன்றைக்கி வீடு இல்லாமல் தெருக்கள்லேயும் குப்பை மேட்டிலையும் படுத்து கொண்டு அந்த கொசுக்கடியில் படுத்து கொண்டிருப்பதை நம்ம நிறைய பார்த்து கொண்டு தான் வரும். இன்றைக்கி எத்தனை டெக்னாலஜி வளர்ந்து வந்தாலும் இன்னும் நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வீடு இல்லாமல், சொந்த வீடு கூட இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை இப்போ சொல்லுது, ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வசனம் நமக்கு வெளிப்படுவது. நாங்கள் ஒரு காலத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி நான்லாம் ஆண்டவரிடத்தில் நான் அப்போ என்னுடைய தாய் தகப்பனார் ரட்சிக்கப்பட்டு பெங்களூர் பட்டணத்துக்கு போது நான் கேட்டது, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுங்க. நான் அப்போ ஆண்டவரெல்லாம் நான் ரொம்ப ஏற்றுக்கலை. எனக்கு ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் என் தாயார் ஜெபித்த வண்ணமாக நான் ஜெபித்தேன். அப்படியே கர்த்தர் பார்க்கும் பொழுது இத்தனை காலகட்டத்தில் 2023 எனக்கு நல்ல ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுத்தார். அந்த வசனத்தை நான் தினம் சொல்லி ஜெபிக்கப்படும் பொழுது, சில வீட்டுக்காக என்ற ஒரு ஜெபத்தை எடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வசனத்தை நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி அப்படியா இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை 2023 கட்டி கொடுத்தார். இதெல்லாம் ஏன் சொல்ல வரனா, கர்த்தர் சொன்னதை செய்ய முடிப்பார். சில டைமில் அப்படியே சோதனை வராமல் இருக்கும். ஆனால் அந்த சோதனைக்கு தகுந்த ஆறுதலை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற வீடு பாதியில் நிற்கிதா? எத்தனையோ பேர் எங்களை பார்த்து சொன்னாங்க, பேஸ்மெண்ட்டோடு நின்று போச்சு, அது மேலே கட்ட முடியல. நிறைய பேர் பார்த்து சொன்னாங்க, இவங்கெல்லாம் வீடெலாம் கட்ட மாட்டாங்க, இவங்கெல்லாம் எங்கேயும் போய் யாரையும் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டோடத்தில் நாங்கள் நின்று ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கண்களுக்கு, எங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தார், எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அப்படியே அழகான இந்த வீட்டை எனக்கு கட்டி கொடுத்து கர்த்தர் இது வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் பெருமைக்காக சொல்லவில்லை, என்னுடைய பெயரை புகழுவதுக்காக சொல்லவில்லை, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதுக்காக. அதனால் நீங்கள் ஒரு வேளை வீடு கட்டி பாதில் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் விசுவாசி நம்பிக்கையோடு இருந்து ஜெபித்து பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்படியே கர்த்தருடைய நாமத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஒரு வீட்டை நீங்கள் கட்டி கொடுக்க போகிறதுனால ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீதுடைய கூடாரத்தை ஆண்டவரை விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை கட்டி எழுப்பினவர், அப்படியே ஆண்டவர் விழுந்து இருக்கிற ஆண்டவரை கட்ட முடியாமல் இருக்கிற வீட்டை கட்டி கொடுத்து அற்புதம் அதிசயமாய் காணப்படணும். நிறைய பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.